ஆனா வியாபாரம் இல்ல. போனா ஒரு 5, 6 நாளா காஞ்சு போய் கிடக்குது. ஜனம் ஒண்ணு கூட இல்ல. ஒரு 2, 3 வழியில ஒரு ரூ. 100 கூட வைக்க மாட்டுது. 4000, 5000 வித்த கல்ல ஒரு சாயங்காலம் வெளில ஒரு ரூ. 500 வைக்க மாட்டுது. சிலிண்டர் விலை ரூ. 5000 ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. கடை பீச்லயே நெறைய கடை இல்ல. இன்னும் 2 நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல. இன்னும் சிலிண்டர் வந்து ரூ. 2000 2500 வந்துச்சு. இப்ப ரூ. 4600 ரூ. 200 300 போகுது. என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் எடுத்தா மத்திய அரசு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அவருக்கு. அது மாரி இருந்தா விலைவாசி கம்மியா இருக்கும். கேஸ்லாம் கம்மியானா கரெக்ட்டா போயின்னு இருக்கும். பீச்சு கடைலாம் தூக்க போறேன்னாங்க. கேட்டு ஜனவரி மாசம் 12ஆம் மாசத்துலருந்து இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டு கடைக்கு 3000 வாங்கிக்கிறாங்க. அது அந்த ஒரு வக்கீல் கால பணம் கட்டிக்கிறாங்க. எலக்ஷன் வெளிய காத்துங்கிறாங்களா என்னன்னு தெரியல. குலுக்கல் முறையில 3 வருஷத்துக்கு 300 கடை தரேன்னிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாரும் பழைய ஆளு அப்ப 1960 இருந்துக்கிறாங்களாம். குச்ச போட்டுனா அதெல்லாம் இருக்குமா கடை வேணும்ன்றாங்க. இந்த மறியல் பண்ணாங்க. அதெல்லாம் கூட உடச்சு ஏத்திட்டாங்க. வியாபாரம் இல்ல ஜனம். எக்ஸாம் நடக்குது. ஜனம்லாம் காஞ்சு போய் கிடக்குது. அரசியல் வந்து அரசியல்ல முக்கியங்காலம் நம்மளுக்கு அரசியல் தேவையில்ல. நம்ம கஷ்டப்பட்டா தான் நமக்கு சாப்பாடு. யார் வந்தாலும் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. சினிமால பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணாருன்னா, நல்லா விஜயகாந்த்லாம் நல்லா ஃபைட்டு. அதெல்லாம் நல்லா பண்ணாரு. அம்மா அரசியல் நல்லா ப்ரிப்பேரா பண்ணாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, விலைவாசி கம்மி, ரவுடி ஒழிச்சாங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் பொல்ல தான். புதுசா வந்தா விட மாட்டாங்க அவர. அதான் இப்பதான் அவர் டச் பண்ணிட்டே இருக்கிறாங்களே. மோடி தான் விஜய் இயக்குறாருல்ல. வந்தாலும் அவங்க இல்லாத பட்டவங்க. இப்ப திமுகலாம் ஒரு 70 வருஷமா ஆண்ட காலம். அவங்கலாம் பணம் இருக்குது. அவங்க வந்து சுத்த மாட்டாங்க. இப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கலாம் வந்து புதுசா வந்தா இருக்கிறவங்கலாம் பயன்படுத்த முடியுமா அவர்லாம்? அவங்க இருக்கிறது தான் அவங்களும் தான் பார்ப்பாங்க. கடைக்காரருக்கு எதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாரி வியாபார டைம்ல இல்ல கேஸ் விலை குறைக்கணும். நம்ம குறைச்சா தான் இது வந்து ஒரு பொருள் வந்து ரூ. 50 பொருள் ரூ. 30 குடுக்கலாம். ரூ. 30 பொருள் ரூ. 20 குடுக்கலாம். ஜனம் வாங்கும்.